Hi hello guys, welcome back to RajaTech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு அனலிட்டிக்ஸ் பேஜ்ல. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீனா ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் thumbnail ரிலேட்டடா வந்திருக்கு. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அப்டேட் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. சோ அந்த ரெண்டு அப்டேட் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம ஒவ்வொண்ணா பார்க்க போறோம். என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்டா வந்து பார்த்தீனா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அனலிட்டிக்ஸ்ல சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில வந்திருக்கக்கூடிய அப்டேட் அப்படினு கேட்டிங்கனா ஜஸ்ட் வந்து பார்த்தீனா நமக்கு YT Studio ஆப்ல வந்து பார்த்தீனா ஜஸ்ட் ரிசர்ச் ஓவர்வியூ மாதிரியான பேஜுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆப் வந்து இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வியூஸ் ரேஞ்செல்லாம் கொடுத்துருப்பாங்க. அனதர் வேற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணிக்கிற விதமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இப்போ வந்து என்னென்ன கண்டென்ட் டைப்லலாம் நமக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இப்போ ஷார்ட்ஸ்ல எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கடுத்து நார்மல் வீடியோஸ்ல எவ்வளோ வந்திருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்போமோ. லைவ் போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்சிலையும் ஷார்ட்ஸ்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு and இந்த வீடியோஸ்ல எவ்வளவு வந்திருக்கு, அதாவது நார்மல் லாங்கர் கண்டென்ட்ல எவ்வளவு வந்திருக்கு and othersனு கொடுத்திருக்காங்க. சோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைவ் மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில வந்து அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது பர்டிகுலரா நமக்கு வந்து கண்டென்ட் டைப் மாறினாலுமே அந்த கண்டென்ட் டைப்ல என்னென்ன மாதிரியான கண்டென்ட் டைப்ல நமக்கு வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதிகமான ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது ரீச் அந்த அளவுக்கு இருக்கும்போது அதுல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க எத்தனை பேர் அப்படிங்கறத பாக்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அவைலபிளாகவும் இருக்கு, லான்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இதை ஃபர்ஸ்டா சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட் thumbnail ரிலேட்டடான்னு சொன்னேன். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அப்டேட் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா ஷார்ட்ஸ் வந்து இப்போ அதிகமா ட்ரை பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற வகையில thumbnail வந்து ஃபிக்ஸ் பண்றதுமா. thumbnail அப்படிங்கறத விட வீடியோல ஒரு பார்ட்டை வந்து லைக் வந்து உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து இப்போ சர்ச்சிங்ல வியூ ஆகுது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிஸ்டரியில வியூ ஆகுது, இல்லைனா சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்ல வியூ ஆகுது, ப்ரௌஸ் ஃபீச்சர்ல வியூ ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா சில இடங்கள்லாம் நம்ம வந்து ஷார்ட்ஸை பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த thumbnail இருக்கு இல்லையா? அதை வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வேற எங்கேயும் இருந்து எடுக்க முடியாது. பட் பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ்லயே இந்த மாதிரி சம் பார்ட் வந்து எனக்கு வந்து thumbnail மாதிரி ஷோ பண்ணுச்சுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆடியன்ஸ்க்கும் என்ன மாதிரியான கண்டென்ட்ங்கிறது தெரியும் அண்ட் அவங்களும் பிடிச்சி உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கக்கூடியதை அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு அப்டேட்ல முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னா அதை எடிட் பண்ணிலாம் நீங்க வந்து இந்த மாதிரி thumbnail வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் யூடியூப் மெயின் ஆப்ல அப்லோட் பண்றீங்க இல்லையா? அதை அப்லோட் பண்ண போகும்போது நீங்க இப்போ ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றீங்கன்னா அப்லோட் பண்ண போகும்போதே அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். அதாவது ஷார்ட்ஸ்லயும் thumbnail ஃபிக்ஸ் பண்றதுக்கு அந்த எடிட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். அதுல பர்டிகுலரா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த நீங்க ஷோ பண்ண வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ராக் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் ஸ்பீட்ல ஸ்க்ரோல் பண்றோம் இல்லையா? அதாவது ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து thumbnail எல்லாம் ஷோ பண்ணாது. பட் இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்லயே வந்து சஜஸ்ட் ஆகுது வீடியோ அப்படின்னு சொன்னாலும் கூட எப்பவுமே ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு வியூ வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். நிறைய ஷார்ட்ஸை பார்ப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து நமக்கு வந்து அட்ராக்டிவா அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஜோ இல்லைனா ப்ரௌஸ் ஃபீச்சரோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சஜஸ்ட் ஆகும்போது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு வியூ பண்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த thumbnail மாதிரி அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நீங்க ட்ராக் பண்ணி செட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அது வந்து ஷோ பண்ணும். ஸோ அப்லோட் பண்ணும்போது மட்டும் இப்போதைக்கு செட் பண்ண மாதிரி இருக்கு. கூடிய விரைவில் நமக்கு வந்து எடிட் பண்றதுக்கான ஆப்ஷனும் வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ்க்கு. ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து இருந்தது. ஸோ ஓவரால் இதை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோக்காக மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி சந்தேகத்தை மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு இருந்துன்னு சொன்னால் அதுலேயும் ஜாயின் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. வைஸ் யூ நல்ல வீடியோ சந்திப்போம்.